ஒருத்தர் கூட இல்லாம நடுக்கடலில ஒரு கப்பல் தனியா நின்னுட்டு இருந்துச்சு. அதுல இருந்து எல்லாரும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ த்ரில்லர் மூவி, கதை கேட்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணலாம். ஆனா இது சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவமாகும். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல பற்றி பல கூற்றுகள் இருக்கு. இது ஒரு பேய் கப்பல். இதுல இருந்து உங்கள பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படி பல கூற்றுகள் இன்று வரையிலும் இருந்துட்டே தான் இருக்கு. உண்மையில இந்த கப்பலுக்கு என்ன நடந்தது? இதுல இருந்து உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு இந்த வீடியோல பாப்போம். நம்ம சேனலை இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1872 ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி அப்போதைய பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த டெய்க்ராட்டியா கப்பல் அரோசாஸ் தீவுகளிடையே பயணித்துக் கொண்டிருந்தது. இந்த கப்பலில் போகும்போது நடுக்கடலில ஒரு கப்பல் எந்த ஒரு ஆள் நடமாட்டமின்றி நின்று கொண்டிருந்தது. இதே டெய்க்ராட்டியா கப்பலோட கேப்டன் டேவிட் மோர் ஹவுஸ் மற்றும் அவரோட பயணம் பண்ணனவங்களும் பார்த்திருக்காங்க. பொதுவா கப்பல்ல பயணம் பண்றவங்க வேற ஒரு கப்பலை பார்த்தா அந்த கப்பலுக்கு தகவல் அனுப்பி அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வாங்க. அதன் பிறகுதான் அந்த கப்பலின் அருகில் செல்லவோ அல்லது மற்ற முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க. அதே மாதிரிதான் டெய்க்ராட்டியா கப்பலோட கேப்டன் டேவிட் தனியாக நின்ற கப்பலுக்கு ரேடியோ கதிர்களை பயன்படுத்தி அந்த கப்பலை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சாரு. ஆனா அந்த கப்பல்ல இருந்து எந்த தகவலும் வரவில்லை. அடுத்த கட்டமாக டேவிட் அந்த கப்பலை பைனாக்குலர் வைத்து பார்த்தபோது அந்த கப்பல்ல ஆள் நடமாட்டமே இல்லை. அதே மாதிரி அந்த கப்பலும் அசைவின்றி நின்று கொண்டிருந்தது. இதனால் டேவிட்டுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால டேவிட் அந்த கப்பலின் அருகில் சென்று பார்த்தபோது அந்த கப்பலோட பெயர் மேரி செலஸ்ட்னு தெரிய வந்தது. கப்பலுக்குள் ஆள் நடமாட்டம் இல்லாதனால கப்பலில் இருந்தவர்கள் இறந்திருக்கலாம் அல்லது கடற்கொள்ளை சம்பவம் ஏதாவது நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் டெய்க்ராட்டியா கப்பலோட கேப்டன் டேவிட்டிற்கு ஏற்பட்டது. இருந்தாலும் டேவிட் துணிந்து மேரி செலஸ்ட் கப்பலுக்குள் சென்று பார்க்க முடிவு செஞ்சு தன்னோட கப்பலை அந்த கப்பலுக்கு பக்கத்துல கொண்டு போனாரு. அதற்கு பிறகு தன்னுடைய குழுக்களுடன் அந்த கப்பலுக்கு சென்று பார்த்தபோது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது. அந்த கப்பலுக்குள் சென்று பார்த்தபோது யாரும் இறந்தும் கிடக்கவில்லை. யாருக்கும் எதுவும் ஆனது போன்ற எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவில்லை. பொதுவாக ஒரு கப்பல் நடுக்கடலில ஆள் நடமாட்டம் இல்லாமல் காணப்பட்டால் அந்த கப்பல் தாக்கப்பட்டதற்கான தடயங்களோ அல்லது கடல் கொள்ளை நடந்ததற்கான தடயங்களோ கிடைக்கும். ஆனா இந்த கப்பலில் அப்படி எந்த ஒரு தடயங்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த கப்பல்ல இருந்து ஒரே ஒரு படகு மட்டும் காணாமல் போயிருந்தது. எனவே அந்த படகில்தான் அவர்கள் தப்பி சென்றிருக்க வேண்டும் என முடிவு செய்தார் டேவிட். அது மட்டுமில்லாமல் அந்த கப்பலில் இருந்த ஒரு வரைபடம் மற்றும் திசை காட்டும் கருவி காணாமல் போயிருந்தது. இதனால் அனைவரும் அந்த படகில்தான் தப்பி சென்றிருப்பார்கள் என்று முடிவுக்கு வந்தனர். ஆனால் கப்பலில் இருந்து தப்பி செல்ல என்ன காரணம் என்றுதான் இன்று வரையிலும் புரியாத புதிராக இருந்து வருகிறது. பொதுவாக ஒரு கப்பலுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால்தான் அதில் இருப்பவர்கள் தப்பித்து செல்ல முடிவெடுப்பார்கள். ஆனால் மேரி செலஸ்ட் கப்பலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டதற்கான தடயங்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி கப்பல் தாக்கப்பட்டதற்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லை. இதனால இந்த கப்பல் பற்றி பக்கத்தில் உள்ள துறைமுகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த துறைமுகத்தில் இந்த கப்பல் குறித்து ஆய்வுகள் நடத்தும்போது இந்த மேரி செலஸ்ட் கப்பல் அமெரிக்காவை சேர்ந்தது என்றும் அந்த கப்பலின் கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் என்றும் தெரிய வந்தது. மேலும் இந்த கப்பல் நிலக்கரி ஏற்றிச் செல்லும் கப்பல் என்றும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆனால் கப்பலில் பயணம் பண்ணுனவங்க எங்க போனாங்க? அவர்கள் ஏன் கப்பலை தனியாக விட்டு செல்ல வேண்டும்? கப்பலில் பயணம் பண்ணுனவங்க எல்லாரும் எப்படி ஒரே லைஃப் போட்ல தப்பித்திருக்க முடியும் என்ற பல கேள்விகள் எழுந்தது. இந்த கேள்விக்கு எல்லாம் பலர் பலவிதமாக பதில் தெரிவித்துள்ளனர். சிலர் கப்பலில் இருந்தவர்களிடையே சண்டை ஏற்பட்டிருக்கலாம். இதில் சில பேர் மற்ற சில பேரை கொன்றுவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் நாளடைவில் தப்பி சென்றவர்கள் கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம் என கூறுகின்றனர். மற்றும் சிலர் இந்த கப்பல் கடத்தலுக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த கடத்தலின் போது இரு குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டு கடத்தல்காரர்கள் இந்த கப்பலில் இருந்தவர்களை கடத்தி சென்றிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். மற்றும் சிலர் இந்த கப்பல் இயற்கை சீற்றத்தில் சிக்கி அதில் இருப்பவர்கள் கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். மற்றும் சிலர் இந்த கப்பலை பேய்கள் சூறையாடிருக்கலாம் என கூறுகின்றனர். கடலில் பேய்கள் வாழ்வதாகவும் அவ்வப்போதுதான் மனிதர்கள் கடல்களை கடப்பதால் பேய்கள் இவர்களை கடத்திச் சென்றிருக்கலாம் என்ற கூற்றும் உண்டு. ஆனால் சண்டையில் பொருட்கள் சேதமடைந்ததற்கான அடையாளமும் மற்றும் கடத்தலின் போது ஏற்பட்ட பொருள் சேதமும் இந்த கப்பலில் காணப்படவில்லை. பேய்கள்
கப்பலை சூறையாடியிருக்கலாம் என்றால் அது நம்ப முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இதுபோல பல ஆய்வுகள் மேரி செலஸ்ட் கப்பலை பற்றி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பல கூற்றுகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா இன்று வரை அந்த கப்பலுக்கு என்ன நடந்தது, இதுல இருந்தவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு புரியாத புதிராகவே இருக்கிறது. இந்த வீடியோவை பாக்குற நீங்க இந்த கப்பலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மற்றும் இந்த கப்பலில் இருந்தவங்க எங்குதான் போயிருப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோவை முழுசா பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோல இருந்து ஏதாவது புதுசா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் போஸ்ட் பண்றேன்.